ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. டுடே என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, சாப்பக்கிழங்கு காரக்குழம்பு, அப்புறம் காராமணி. இந்த காராமணி போலேயே குட்டியாக ஒரு 12 கலரில் பயிர் இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு மிச்சம் சாப்பக்கிழங்கை வந்து வறுவல் பண்ணிட்டேன். அப்புறம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட் டிஷ் பண்ணியிருந்தேன். கீரை வந்து அரைக்கீரையை சிறுபருப்பு போட்டு வேக வச்சுட்டு விசில் விட்டுட்டு நல்லா சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், தொட்டுக்கிறதுக்கும் சாப்பிடலாம். இட்லி தோசை எல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சிறுபருப்பு மட்டும் போட்டு இது போல் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த சேனக்கிழங்கு, அதான் சாப்பக்கிழங்கு வறுத்தாச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு மீதி உள்ளதை. அப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல், கீரையும் கட்டி கொடுத்தாச்சு. அப்புறம் சாப்பாடை கிளறி கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை வந்து வச்சுருப்பேன் பாருங்கள். அதை வந்து முளைக்கட்டுறதுக்காக ஊற வச்சுருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் வெங்காயம், பூண்டு, சிறுபருப்பு, அரைக்கறியை போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு காஞ்ச மிளகா போட்டு, காஞ்ச மிளகா அதாவது சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டேன் நான், பூண்டு தட்டி போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், கொண்டக்கடலை சொன்னல இது போல் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டோம்னா, டிஃபன் பாக்ஸில் பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது பாட்டு முளை கட்டி வரும். சின்னதாக வரும் ஃபஸ்ட்டு பயிர். அதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தாக வரும்போது